இப்போ புக்கில் எழுத பார்ப்போம். ஆகிய செயலை அடிப்படையாக கொண்ட சொற்கள் செயலை வினை ஏற்றும் குறிப்பர். இவ்வாறு ஒன்றொன்று செயலை குறிக்கும் சொல் வினை சொல். ஓகேவா? செயல் அப்படிங்கிறது என்னது? ஒரு செயலை வந்து வினைன்னு சொல்லுவாங்க. அப்போ அப்படி வரக்கூடிய சொல் வந்து என்னது? வினை சொல். வினை முற்று அப்படின்னா வந்து அதுக்கு வந்து ஒரு முடிவு இருக்கும். முற்று பெற்று இருந்துச்சுன்னா அது என்னது? வினை முற்று. இங்க பாருங்க என்ன கொடுத்துருக்காங்க. மலர்விழி எழுதினாள், கண்ணன் பாடுகிறான், மாடு மேயும். ஓகேவா? இதெல்லாம் வந்து என்னது? வினைமுற்றுக்கான எடுத்துக்காட்டு கொடுத்துருக்காங்க. வினைச்சொல்னா ஃபர்ஸ்ட் என்னன்னு கொடுத்துருக்காங்க. வினைச்சொல்னா என்னது? அதான் ஒரு செயலை வந்து என்ன சொல்லுவாங்க? வினைன்னு கூட சொல்லுவாங்க. அப்போ அதுக்கு வரக்கூடிய சொல்ல தான் வந்து என்ன சொல்றாங்க? ஒரு செயலை குறிக்கக்கூடிய சொல்ல தான் என்னது? வினைச்சொல் அப்படின்ட்டு சொல்றாங்க. ஓகேவா? வினைச்சொல் கான்செப்ட் புரிஞ்சா இப்போ வினைமுற்றுனா என்னங்கும் போது இங்க பாருங்க, எழுதினால், பாடுகிறான், மேயும் ஆகிய சொற்களை கவனிங்க. இந்த சொற்கள் வந்து முழுமை பெற்று விளங்குகிறது. ஒரு சொல் வந்து முழுமை அடைஞ்சிட்டு அப்படின்னா இவ்வாறு பொருள் முற்று பெற்று வரக்கூடிய வினை சொற்களை வந்து என்னது? முற்று வினை அல்லது வினை முற்று அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்து ஃபுல் ஆகிட்டு மலர்விழி எழுதினால்னா கான்செப்ட் முடிஞ்சிட்டு வினை வந்து முற்று அடைஞ்சிட்டு இதுதான் என்னது? வினை முற்று அல்லது முற்று வினை அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? முற்று வினையெல்லாம் நான் இன்னைக்கு தான் கேள்விப்படுறேன். எப்பவும் வினை முற்று தான் சொல்லுவாங்க. இந்த வினை முற்று வந்து என்னது? 5 பால், 3 காலம், 3 இடம் என அனைத்திலும் வந்து வரும். வினைமுற்று அப்படிங்கிறது என்னது? 5 பால், ஆண்பால், பெண்பால், பலர்பால், ஒன்றன்பால், பலவின்பால் அப்படின்ட்டு எல்லாத்துலேயும் வரும். வினைமுற்று ரெண்டாக பிரிக்கிறாங்க. தெரிநிலை வினைமுற்று, குறிப்பு வினைமுற்று அப்படின்ட்டு ரெண்டாக வந்து பிரிக்கிறாங்க. இப்போ தெரிநிலை வினைமுற்று அப்படிங்கிறதுனா என்ன பார்த்தீங்கன்னா, ஒரு செயல் நடத்துவதற்கு செய்பவர், கருவி, நிலம், காலம், செய்பொருள் ஆகிய 6ம் முதன்மையானதாக இருக்கும். 6ம் வெளிப்படுமாறு அமைவது தெரிநிலை வினைமுற்று. அதாவது கரெக்டாக கண்டுபிடிக்க முடியும். இப்போ பாருங்க, மாணவி கட்டுரை எழுதினாள் அப்படிங்கிறது எடுத்துக்காட்டு. இதில் வந்து செய்பவர் இது ஒவ்வொன்றா எடுத்துக்கோங்க. 1 2 3 4 5 6 இந்த 6மே வந்து இங்கே வரும் பாருங்க. இப்போ மாணவி கட்டுரை எழுதினாள் அப்படிங்கிறது எடுத்துக்காட்டில் ஃபர்ஸ்ட் இது செய்பவர். யார் செய்கிறா? அந்த மாணவி வந்து செய்கிறா. என்ன செய்கிறா? கட்டுரை எழுதுகிறாள். அதான ஒரு செயல். ஸோ செய்பவர் வந்து இங்கே என்னது? இந்த ஃபர்ஸ்ட் கொஸ்டின் கேளுங்க. மாணவி கட்டுரை எழுதினாள். இதற்கு செய்பவர் யாரு? மாணவி. செகண்ட், கருவி அப்படிங்கிறது என்னது? பேப்பரும் பெண்ணும். பேப்பரும் பெண்ணு இருந்தால் தானே கட்டுரை எழுத முடியும். ஸோ பேப்பர் பெண்ணு. நீங்கள் டிஜிட்டலில் எழுதுனா லேப்டாப்பு, இது எக்ஸ்பி பெண்ணு, போர்டு அப்படின்ட்டு கூட போட்டுக்கலாம். அது ஒன்றும் தப்பு கிடையாது. அப்போ கருவி அப்படிங்கிறது ஏதோ ஒரு கருவி தேவைப்படுது. நிலம் அப்படிங்கிறது என்னது? ஸ்கூலு, காலேஜ், டியூஷன் சென்டர் அப்படின்ட்டு எதுனாலும் சொல்லிக்கலாம். நிலம் அப்படிங்கிறது இங்கே பள்ளி. காலம் அப்படிங்கிறது எழுதினாள் அப்படின்ட்டு வந்துட்டு, அப்போ இது இறந்த காலம். செய்பொருள் என்னது? கட்டுரைங்கிறத இங்கே செய்யக்கூடிய பொருள், கட்டுரை. ஓகேவா? செயல் அப்படிங்கிறது என்னது? எழுதுதல். செயல் அப்படிங்கிறது என்னது? எழுதுதல். அப்போ ஒரு விஷயத்துக்கு வந்து எல்லா வகையிலும், அதாவது இந்த செய்பவர், கருவி, நிலம், செயல், காலம், செய்பொருள் இந்த 6க்குமான ஆன்சர் கொடுத்தா அதுதான் வந்து என்னது? தெரிநிலை வினைமுற்று. அப்போ குறிப்பு வினைமுற்றுனா என்னன்னா, ஒரு குறிப்பு இருக்கும். காலத்தெல்லாம் வெளிப்படையாக வந்து காட்டாது. அதுக்கு இப்போ பாருங்க, பொருள், இடம், காலம், சினை, குணம், தொழில் ஆகியவற்றில் ஒன்றினை அடிப்படையாக கொண்டிருக்கும். காலத்தை வந்து வெளிப்படையாக காட்டாது. செய்பவரை மற்றும் வெளிப்படையாக காட்டும் வினைமுற்று குறிப்பு வினைமுற்று எனப்படும். சரி, வெளிப்படையாக காட்டும் வினைமுற்று வந்து குறிப்பு வினைமுற்று ஆகும். ஓகே, இதற்கு வந்து ஒரு இது வந்து பார்ப்போம். இப்போ பொன்னன் இடம் தென்னாட்டர். ஓகே, இது வந்து எப்படின்னா, காலத்தை வந்து காட்டாது, செய்பவரை மட்டும் வெளிப்படையாக காட்டும். இதுதான் முக்கியம். செய்பவரை மட்டும்தான் வெளிப்படையாக காட்டும். இப்போ பொன்னன் அப்படிங்கிறவர் என்னது? பொருளை செய்யக்கூடியவர் வந்து இப்போ கோல்டெல்லாம் செய்யக்கூடியவர் பொன்னன். அப்படி அதான் நினைக்கிறேன். ஓகேவா? பொன்னன். தென்னாட்டர். ஓகேவா? அப்போ வந்து தென் பகுதியில் உள்ளவர்கள் என்னது? தென்னாட்டர் அப்படின்ட்டு அழைக்கப்படுவார்கள். ஆதிரியான். ஆதிரியான் அல்லது இதில் சித்திரையான் போட்டிருக்காங்க. அப்போ தான் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். சித்திரையான் அப்படின்னா சித்திரை மாசத்துல பிறந்தவன் சித்திரையான். கண்ணன். கண் அப்படிங்கிறது என்னது? சினை. உடல் உறுப்பு தானே கண்ணு. அதனால சினை அப்படிங்கிறது கண்ணில் வந்துடுது. பண்பு அப்படிங்கிறது குணம். கரியன். ஓகேவா? கரியன் அப்படிங்கிறது என்னது? குணத்துல வருது. தொழில் வந்து என்னது? எழுத்தன்.
இந்த குறிப்பு வினைமுற்றெல்லாம் இப்போ எப்படி தெரியுமா வரும்? நல்ல மாணவன். இதெல்லாம் ரொம்ப கஷ்டமாக கொடுத்துருக்கானுங்க. குறிப்பு வினைமுற்றுனா நல்ல மாணவன், நல்ல மாணவன். இந்த மாதிரி ஒரு குறிப்பு கொடுத்து வரும், அதுதான் விஷயம். ஓகேவா? இதெல்லாம் வந்து உங்களுக்கு கொஞ்சம் அட்வான்ஸ்டாக தான் இருக்குது. உங்களுக்கு எடுத்துக்காட்டில் பார்க்கும்போது ஈஸியாக இருக்கும். ஓகேவா? இந்த வினைமுற்றை பொறுத்த வரைக்கும் தெரிநிலை குறிப்பு வினைமுற்றுகள் அன்றி இந்த ரெண்டு மட்டும் இல்லாமல் ஏவல் வினைமுற்று வேங்கோல் வினைமுற்றுங்கிறதுலாம் இருக்குது. அதை பற்றி பார்ப்போமா? ஏவல் வினைமுற்று அப்படிங்கிறது என்னென்னா, பாடம் படி, கடைக்கு போ, இப்படி ஒரு கட்டளை சொல்லாவே வந்து இருக்கும். ஒரு செயலை செய்யுமாறு கட்டளை இடுவது தான் என்னது? ஏவல் வினைமுற்று. தனக்கு ஒரு செயலை செய்யுமாறு ஒருத்தங்களை ஏவுறாங்கல்ல, அதுதான் வந்து என்னது? ஏவல் வினைமுற்று. இதில் வந்து ஒருமை பன்மை அப்படின்ட்டு ரெண்டு வகையிலும் வரும். எழுது அப்படிங்கிறது ஒருமை, எழுதுமின் அப்படிங்கிறது பன்மை. இப்போ வந்து என்னது? எழுதுங்கள் அப்படின்னு சொல்றது இக்காலவலுக்கு. ஓகேவா? சில நேரத்துக்கு எழுதுமின் அப்படின்ட்டு இருக்கலாம் கொஸ்டின் பேப்பரில், அது வந்து பன்மை அப்படிங்கிறத நோட் பண்ணிக்கோங்க. வியங்கோல் வினைமுற்று அப்படிங்கிறது க, ய, எர், எல் அப்படிங்கிறது இந்த வார்த்தையை வந்து வரும். வாழ்க, ஒளிக, வாலியர், வாழ்க. இது வந்து எப்பவும் வந்து இப்படி தான் எழுதுவோம். வாழ்க, வாலிய, வாலியர். ஓகேவா? இதான் வந்து இதோட இது பழைய புக்கில் எல்லாம் இப்படி தான் எழுதும். ஸோ இதான் எக்ஸாம்பிளாக வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா வாழ்த்துதல், வைதல், விதித்தல், வேண்டல் அப்படின்ட்டு எல்லா பொருட்களையும் வரும் வினைமுற்று இதுதான். இது வினைங்கோல் வினைமுற்று. வாழ்த்துறது, வைதல், விதித்தல், வேண்டல் அப்படின்ட்டு எல்லாத்துலையும் வருது. இது வந்து இருதிணையிலும் வரும். உயர்திணை அக்ரிணையிலும் வரும், 5 பால்கள்லையும் வரும், 3 இடங்களிலும் வரும். 3 இடங்கள்ங்கிறது என்னது? தன்மை, முன்னிலை, படர்க்கை. இதை பற்றி நான் ஆல்ரெடியே சொல்லி கொடுத்துருப்பேன், தன்மை, முன்னிலை, படர்க்கை பற்றி. அடுத்து இதற்கு ரெண்டுக்கும் உள்ள வேறுபாடுகள், இதெல்லாம் ஜஸ்ட் ரீட் தான். உங்களுக்கு கொஸ்டின் அப்படிங்கிறத எப்படி கேட்பாங்க அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். ஓகேவா? நீங்கள் ஒன்றும் பயப்பட வேண்டாம். என்னடா இது ஒரே மொக்கையாக போகுதுன்னு பார்க்காதீங்க. உங்களுக்கு கொஸ்டின் எப்படி கேட்பாங்க அப்படின்னு சொல்லித்தரேன். விதித்தல். அடுத்தது இங்கே பார்த்தீங்கன்னா எல்லாம் ஃபுல்லாக ரீட் பண்ணிக்கோங்க, ஜஸ்ட் ரீட் பண்ணிக்கோங்க, எல்லாம் கேள்வியாக கேட்க மாட்டான். அடுத்தது இப்போ நடங்கிறது என்னது? நடக்கிறான். பெண்பால்னா நடக்கிறாள். ஆண்பால்ல உண்பான், உண்றான், உறங்கினான் அப்படின்ட்டு வரும். ஸோ இது வந்து இந்த மூணையும் வந்து கொஞ்சம் முடிஞ்சா ட்ரை பண்ணி பாருங்க. ஓகே, இப்போ இது வினைமுற்றுக்குரிய வேர் சொல். இது வந்து ரொம்ப முக்கியமான டிஎன்பிசி கொஸ்டின். ஓகேவா? வினைமுற்றுக்கான வேர் சொல் தருக அல்லது இதோட வேர் சொல் என்ன, வேர் சொல் என்னன்ட்டு கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. எல்லாம் வந்து இலக்கண பகுதியில் ரொம்ப முக்கியமானது. நடக்கிறது நட, போனால், போனான் அப்படின்னா என்னது? போ அப்படிங்கிறது வேர் சொல். சென்றனர், செல் அப்படிங்கிறது வேர் சொல். உறங்கி நாள், உறங்கு அப்படிங்கிறது என்னது? வேர் சொல். வாலிய அப்படிங்கிறதுக்கு என்னது? வால் அப்படிங்கிறது வேர் சொல். அப்போ இதுக்கு வாலிய அப்படிங்கிறது இடத்துல என்னது? வாழ்க அப்படின்னு கொடுத்தாலும், வாலியர் அப்படின்னு கொடுத்தாலும் வேர் சொல் என்னது? வால் தான். ஓகேவா? அப்போ போ, செல், உறங்கு, வால் அப்படிங்கிறது இதுக்கு வந்துடும். அடுத்து பேசினால், இதோட வேறு சொல் பேசு. வருக அப்படிங்கிறதுக்கு வா. தருகின்றார், தருகின்றனர்னா தா. பயின்றால், பயில். கேட்டார் அப்படின்னா கேள். இது வந்து நான் ரொம்ப நாளாக இதெல்லாம் படித்து இருக்கிறதுனால இது அப்படியே ப்ராக்டிஸ் ஆகிட்டு. இது எப்படி வருங்கிறதுனா இப்போ அது கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ண தான் வரும். இது எப்படிங்கிறத எனக்கு சொல்ல சரி தரல. இதோட முதல் பகுதியை மட்டும் எடுக்கிறது மாதிரி இருக்கும். ஓகேவா? நடக்கிறது அப்படின்னா நட. போனான், போ. சென்றனர்னா சென்னு அப்படின்னு வராது, இந்த இன்னும் வந்து இல்லுன்னு வரும். செல். உறங்கினால், உறங்கு. வாலியனா வாலி அப்படின்ட்டு வராது, இது வால். பேசினால், பேசு. வருக, வருகங்கிறது எங்கேருந்து வரும்? இது வந்து உங்களுக்கு பகுபத உறுப்பினர்கள்னு தெரிஞ்சுக்கணும். வா. ஓகேவா? அதுல இருந்து தான் வரும். தருகின்றனர், தா அப்படிங்கிறதுல இருந்தெல்லாம் தருகின்றனர் வரும். பயில் அப்படிங்கிறதுலாம் பயில் வரும். கேட்டால், கேள் அப்படிங்கிறதுலாம் கேட்டார் அப்படிங்கிறது வரும். ஓகே, இதான் வந்து ரெண்டாவது இது இயல். ஓகே, இப்போ இதற்கு முந்தின இயலில் வந்து நம்ம என்ன பார்த்துருந்தோம்? வினை முற்று பார்த்துருந்தோம். இப்போ எச்சம் அப்படிங்கிறது பார்த்துருக்கோம். எச்சம் அப்படின்னு என்னென்னா, ஒரு சொல் வந்து முடிவு பெறாமல் இருக்கிறது பேர் தான் வந்து என்னென்னா எச்சம். முற்று பெறாமல் இருப்பதற்கு பேர் தான் வந்து என்னென்னா எச்சம். முற்று பெறாமல் இருப்பது. 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 முற்று
அந்த எச்சத்தை ஒரு பெயர் கொண்டு நிரப்பினா, ஒரு பெயர் வந்து முடிஞ்சுன்னா அது பெயர் எச்சம். அதே வந்து ஒரு வினையை வச்சு அந்த ஒரு எச்சம் வந்து வந்துச்சுன்னா, ஒரு பெயரை வச்சு ஒரு எச்சம் வந்துச்சுன்னா அது பெயர் எச்சம், வினையை வச்சு வந்துச்சுன்னா அது என்னது, வினை எச்சம். இதுல பெயர் எச்சம் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா 2 வகை வரும். என்னது, தெரிநிலை பெயரெச்சம், குறிப்பு பெயரெச்சம். தெரிநிலை பெயரெச்சம் அப்படிங்கிறது என்னது, ஏதாவது ஒரு காலத்தை அல்லது ஒரு செயலை வந்து வெளிப்படையா வந்து காட்டும். குறிப்பு அப்படிங்கிறது ஒரு குறிப்புல தான் காட்டும். அதே மாதிரி வினை இருக்குல்ல, வினை எச்சத்திலையும் வந்து 2 வகை இருக்கு. தெரிநிலை வினை எச்சம், குறிப்பு வினை எச்சம் இருக்கு. இது போக வந்து இந்த எச்சத்துல வந்து முற்றெச்சம் அப்படிங்கிறதும் ஒன்று இருக்கு. ஓகேவா, இதெல்லாம் பற்றி தான் வந்து நம்ம இந்த பாடத்தில் படிக்க போகிறோம். எச்சம்னா முற்று பெறாமல் இருப்பது தான் எச்சம். அதில் பெயரெச்சம் வினையெச்சம்னு 2 இது இருக்குது. பெயரை கொண்டு வந்தால் பெயரெச்சம், வினையை கொண்டு வந்தால் வேறெச்சம். பெயரெச்சம் அண்ட் வினையெச்சம் ரெண்டுமே வந்து 2 டைப் இருக்குது. தெரிநிலை பெயரெச்சம், இது குறிப்பு பெயரெச்சம். அதேமாதிரி வினையெச்சம் வந்து தெரிநிலை வினையெச்சம், குறிப்பு வினையெச்சம் அப்படின்ட்டு 2 வந்து இருக்குது. முற்றெச்சம் அப்படிங்கிறது ஒரு கான்செப்ட் இருக்குது. ஓகே, இப்போ பார்ப்போம் புக்கில். படித்தான், படித்த, படித்த ஆகிய சொற்களை கவனிங்கள். இப்போ படித்தான் அப்படிங்கிறது சொல்ல வந்து முற்று பெறுகிறது. எனவே வந்து இது என்னது, வினைமுற்று. படித்தான் அப்படிங்கிறது என்னது, வினைமுற்று முடிஞ்சு. படித்த படித்துன்னு இருக்கா, இல்லை படித்த அப்படிங்கிறது என்னதுன்னா, ஓகே இதை வந்து பின்னாடி பார்ப்போம். படித்த படித்து அப்படின்னு இருக்கா, இல்லை வந்து சொற்கள் வந்து முற்று பெறலை. இவ்வாறு வந்து முற்று பெறாமல் எஞ்சி நிற்கும் சொல் வந்து எச்சம். படித்த படித்து அப்படியே நீக்கி, படித்தானா ஏதோ ஒரு பையன் படிக்கான் அப்படிங்கிறது புரிஞ்சுட்டு, படித்த படித்துங்கன்னா ஃபுல் ஸ்டாப் வரல, முற்று பெறாமல் இருந்தால் எச்சம். இதை வந்து என்னது, பெயரெச்சம் வினை எச்சம்ங்கிறாங்க. இது வந்து பெயரெச்சம். படித்த அப்படிங்கிறது பெயரெச்சம், படித்து அப்படிங்கிறது வினையெச்சம். பெயரெச்சம் அப்படிங்கிறது எப்போவுமே அப்படிங்கிறது ஒளியில் வரும். இத்து கூட்டல் தான் என்னது, வினையெச்சம் அப்படிங்கிறது இத்து கூட்டல் ஊன்னு வரக்கூடியதெல்லாம் வந்து என்னது, வினையெச்சம். ஏன்னு வரக்கூடியதெல்லாம் பெயரெச்சம் அப்படிங்கிறதுல வரும். அதற்கான எடுத்துக்காட்டுலாம் பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும். பெயரெச்சம் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, படித்த எனும் சொல் மாணவன், மாணவி, பள்ளி, புத்தகம், ஆண்டு போன்ற பெயர் சொற்களுடன் ஒன்றை கொண்டு முடியும். இப்போ இதுக்கு எக்ஸாம்பிள் பாருங்க. படித்த மாணவன், அதுவும் இது மாணவன், மாணவி, பள்ளி, புத்தகம், ஆண்டுலாம் வந்து பெயர்களை வரக்கூடியது. படித்த மாணவன், படித்த மாணவி, படித்த பள்ளி, படித்த புத்தகம், படித்த ஆண்டு அப்படின்ட்டு இது வந்து ஒரு முற்று வந்து பெறுகிறது. அதெல்லாம் ரொம்பலாம் யோசிக்க வேண்டாம். இப்போ படித்தன்னு வந்துட்டுனாலே என்னது, வருதா, இப்போ இதில் வருதா, படித்த, இது வருதா, ஸோ அவ்வளோதான். ஏன்னு வந்தாலே என்னது, ஏன்னு வருதான்னு பாருங்க. அது கூட வந்து ஏதாவது ஒரு பெயர் சொல் வருதான்னு பாருங்க. வந்துச்சுன்னா அது பெயரெச்சம். அவ்வளோதான். இது வந்து பெயரை கொண்டு முடியும். இது எச்சம் வந்து பெயரெச்சம். இது வந்து 3 காலத்தையும் காட்டும். அதுக்கு எடுத்துக்காட்டு கொடுக்காங்க பாருங்க. பாடிய பாடல், பாடிய ஈ கூட்டல் ஏவா, அவ்வளோதான். பாடுகின்ற இரு கூட்டல, பாடும். இந்த இதில் மட்டும்தான் இந்த இது வர மாட்டேங்குது, இந்த அப்படிங்கிறது. மீதி 2லேயும் வருது, அவ்வளோதான். பாடும் பாடல் இது வந்து எதிர்கால பெயரெச்சல். ஸோ ஒரு பெயர் இருக்கான்னு பார்க்கணும். அது கூடயே வந்து இந்த படித்த, வந்த, போன, வந்த, படித்த, வந்த, இந்த மாதிரி ஒரு முடியாத ஒரு வார்த்தை இருக்கும். பாடிய, பாடுகின்ற, பாடும். பாடியனா இறந்த காலம், இது நிகழ்காலம், இது எதிர்காலம் அப்படின்ட்டு 3 எடுத்துக்காட்டாக கொடுத்துருக்காங்க. எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ அப்படிங்கிறது வேற மாதிரி கேட்பாங்க. இதை படித்து நம்ம எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் வேற ஒரு ஆங்கிளில் கேட்பாங்க. அங்கே வந்து எழுதுறது மாதிரி இருக்கும். அதுக்கு தான் நான் உங்களுக்கு அங்கே பின்னாடி வந்து சொல்லித்தரேன். இயல் 2ல் எப்படி சொல்லிக் கொடுத்தானோ அந்த மாதிரி பின்னாடி சொல்லிக் கொடுத்தா அது உங்களுக்கு புரியும். ஓகே, இப்போ குறிப்பு இது. இப்போ இந்த பெயரெச்சத்தை 2ஆக பிரிக்கிறாங்களா, தெரிநிலை குறிப்புண்டு. இப்போ தெரிநிலை பெயரெச்சத்தில் பாருங்கள், எழுதிய கடிதம் அப்படிங்கிறது வந்து என்னது, எழுதிய எனும் சொல் வந்து எழுதுதல் அப்படிங்கிறத குறிக்கிறது. அது வந்து ஒரு செயலை குறிக்கிறது. எழுதிய கடிதம் அப்படிங்கிறது அது இறந்த காலத்தையும் குறிக்கிறது. ஸோ எழுதிய அப்படிங்கிறது ஒரு செயல், ஒரு சொல் அப்படிங்கிறது அதான் எழுதுறாங்க, எழுதக்கூடிய. எழுதிய அப்படிங்கிறது என்னது, ஓகே நம்ம இங்கே தனியாக எழுதுவோம். எழுதிய அப்படிங்கிறது என்னது, ஒரு செயல், எழுதக்கூடிய ஒரு செயலை வந்து குறிக்கிறது. எழுதிய அப்படின்ட்டு வரும்போது அது என்னது, இறந்த காலமாக நமக்கு தெரிஞ்சிருது, இறந்த காலம்.
ஓகேவா? அப்போ அந்த செயலையும் குறிக்கிறது, இறந்த காலத்தையும் வந்து வெளிப்படையா வந்து இப்படி காட்டுறதுனால, இது வந்து என்னன்னா தெரிநிலை பெயரெச்சம். இதுக்கு முன்னாடி தெரிநிலை வேறு வினையெச்சம்ட்டு ஒரு 6 இது பார்த்தோமா, அதில் இது ஒரு 2 காமிச்சாலே காமிக்கிறது. அதனால இது டைரக்டா காமிக்கிறதுனால இது என்னது தெரிநிலை பெயரெச்சம். சிறிய கடிதம் அப்படிங்கிறது என்னது? சிறிய அப்படிங்கிறது என்னது? சின்ன அளவு. இதை வந்து ஒரு செயல்னு சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. சிறிய கடிதம் அப்படிங்கிறது காலத்தை சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. அப்படி ஒரு செயலையோ அல்லது காலத்தையோ காட்டாமல் அதோட பண்பை சொல்லுது. அது சின்ன கடிதம்ப்பா அப்படின்ட்டு, இப்போ சின்ன கடிதம், பெரிய கடிதம் அப்படின்ட்டு அதோட பண்புகளை வந்து சொல்லக்கூடியது வந்து என்னதுன்னா குறிப்பு பெயரெச்சம். குறிப்பு பெயரெச்சம் அப்படிங்கிறதே சின்ன பையன், பெரிய பையன், அப்படி அவனோட கேரக்டரிஸ்டிக்ஸை குறிக்கும். அதுதான் நம்ம இது குறிப்பு. ஒரு குறிப்பு கொடுக்குறாங்க, ஒல்லியா வளர்த்தியா இருப்பான், குண்டா கட்டையா இருப்பான் அப்படிங்கிறதா என்னது குறிப்பு. ஸோ அந்த மாதிரி வரக்கூடியலாம் என்னது குறிப்பு. இதில் வந்து காலம் செயலாம் வந்து காட்டுது. காலத்தையும் செயலையும் காட்டினா அது தெரிநிலை. இதே போலதான் வினையெச்சம். வினையெச்சம் அப்படிங்கிறது இந்த தூள முடியும். படித்து அப்படிங்கிறது சொல் வந்து படித்து முடித்தான், படித்து வியந்தாள், படித்து மகிழ்ந்தார். இந்த ரெண்டு தூன்னு முடியும். வினையை கொண்டு முடியும் எச்சம் வினையெச்சம். இதை வந்து ரெண்டா வந்து பிரிக்கிறாங்க. எழுதி வந்தான். இப்போ எழுதி வந்தான் அப்படிங்கிறது இல்லை, எழுது அப்படிங்கிறது என்னது ஒரு செயல். வந்தான் அப்படிங்கும்போது இது பாஸ்ட் டென்ஸ், இறந்த காலத்தில் குறிக்கிறது. அப்போ இது செயலியும் காலத்தையும் வந்து வெளிப்படையாக வந்து காட்டுகிறது. அதனால இது வந்து என்னது தெரிநிலை வினையெச்சம். அதே வந்து மெல்ல நடந்தான் அப்படிங்கிறது என்னது மெல்ல நடந்தான் அப்படிங்கிறது அவனோட கேரக்டரிஸ்டிக்ஸை குறிக்கிறது. மெல்ல நடந்தான், வேகமாக நடந்தான் அப்படிங்கிறதுலாம் வந்து என்னது அவனுடைய கேரக்டரிஸ்டிக்ஸ், அவனோட பண்புகளை வந்து காட்டுகிறது. பண்புகளை காட்டினா அது குறிப்பு வினையெச்சம். கான்செப்ட் வந்து ஒரே கான்செப்ட் தான். ஒரு கான்செப்டை பிடிச்சிட்டிங்கன்னா அடிச்சுக்கிட்டு போயிட்டே இருக்கலாம். அடுத்து முற்றெச்சம். முற்றெச்சம் அப்படிங்கிறது என்னது வள்ளி படித்தல், படித்தலல், படித்தனல். ஓகேவா? இதில் வந்து இந்த மாதிரி வரும். படித்தனன், கற்றனன், மகிழ்ந்தனன், இந்த மாதிரி இந்த ஒரே வார்த்தை 2 வாட்டி வரக்கூடியது இந்த மாதிரி வரும். அந்த ஓகேவா? இதான் வந்து அதுக்கான இது. ஒரு எச்ச பொருளை இன்னொரு எச்ச பொருளை கொண்டு முடியும். வள்ளி படித்தனல் மகிழ்ந்தாள். இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், படித்தாலே தெரியும். அது முற்றெச்சம். ஒரு எச்ச பொருள் இன்னொரு வினைமுற்றை கொண்டு முடிவது தான் என்னது முற்றெச்சம். இல்லை பாருங்க, வந்த மாணவன், வந்த எனும் சொல்லை பயன்படுத்தி எழுதுக. வந்த மாணவன் அப்படிங்கிறது என்னது இது பேரெச்சத்தில் பேரு. வந்த மாடு, இதுவும் பேரெச்சம் தான். வரைந்து வந்தான். இதை கொடுத்துருக்காங்க, இதெல்லாம் எடுத்துக்காட்டா பார்த்துக்கோங்க. ஓகே, நம்ம புக் பேக் போவோமா? புக் பேக்கில் நிறைய விஷயம் இருக்கு. முற்று பெறாமல் எஞ்சி நிற்கும் சொல் எச்சம். முற்று பெற்றால் தான் முற்று, முற்றெச்சம், வினை. இதில் எச்சம் தான் கரெக்டான ஆன்சர். ஓகேவா? முற்று பெறாமல் இருப்பது எனது எச்சம். பேரெச்சம் அப்படிங்கிறது தேங்கிறது மாதிரி வரணும். ஸோ பார்த்த, இதெல்லாம் தூ வருது. இத்து கூட்டல் ஊ தான் தீ. இது கிடையாது. குறிப்பு வினையச்சம் அப்படிங்கிறது காலத்தை வந்து எனது வெளிப்படையாக காட்டாது. சரி, ஆமாம். குறிப்பு வினையச்சம் அப்படிங்கிறது எனது குறிப்பை தான் சொல்லுமே தவிர காலத்தை மற்றும் செயலெல்லாம் வந்து வெளிப்படையாக வந்து காட்டாது. காலத்தை வெளிப்படையாக காட்டாது. இங்கே காட்டும்னு கேட்டால் பண்பு வந்து கேட்டிருக்கோம். ஓகேவா? ஸோ குறிப்பு வினையச்சம் காலத்தை வந்து என்னது வெளிப்படையாக வந்து காட்டாது. எக்ஸாம்பிள் வந்து மெல்ல நடந்தான். ஓகே, மெல்ல வந்தான். வந்தான் அப்படிங்கிறது வினையச்சம் தான். மெல்ல அப்படிங்கிறது குறிப்பு. இது வந்து எங்க காலத்தை வந்து காட்டாது, அவனோட பண்பை வந்து காட்டுகிறது. நான் என்னோட புக்கில் வந்து தப்பா எழுதி குறிச்சிருக்கேன்.
ஓகே, அடுத்த ஒரு பொறுத்துக்கு கொடுத்துருக்காங்க. நடந்து. நடந்து அப்படிங்கிறது என்னது? ஊனு வந்துட்டுனா அது வினை எச்சம். பேசிய ஆன்னு வருது, அப்போ இது பெயரெச்சம். ஓகே, இதுக்கு 1 2 ஒன்று போட்டோம். இங்கே மட்டும் போடுங்க. இது 1, இது இதுக்கு ஆன்சர், இது 2வதுக்கு ஆன்சர். உண்டனன் உண்டான் அப்படிங்கிறது எனது முற்றெச்சம். பெரிய சிறிய அப்படிங்கிறதுல எனது குறிப்பு பெயரெச்சம். ஓகேவா? ஸோ இப்படி தான் வரும். ஓகே, இந்த சொல்ல உள்ள பெயரெச்சம் வினையெச்சம் வந்து என்ன? நல்ல அப்படிங்கிறது எனது பெயரெச்சம். படுத்து அப்படிங்கிறது எனது வினையெச்சம். பாய்ந்து அப்படிங்கிறது எனது வினையெச்சம். எரிந்த அப்படிங்கிறது பெயரெச்சம். கடந்து அப்படிங்கிறது எனது வினையெச்சம். வீழ்ந்த அப்படிங்கிறது பெயரெச்சம். மாட்டிய அப்படிங்கிறது பெயரெச்சம். அழைத்த அப்படிங்கிறது பெயரெச்சம். பிடித்து பார்த்து அப்படிங்கிறதெல்லாம் எனது வினையெச்சம். அழகா எழுதுவேன் கொஞ்சம். ஓகே, அழகாவே எழுத பார்க்க. ஓகேவா? இதை நோட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கே தெரியும், நீங்களே இது பண்ணிக்கலாம். இலக்கணத்தை பொறுத்த வரைக்கும் தொழிற்பெயர் அப்படிங்கிறது நம்ம எப்போ வந்து என்ன சொல்லுவோம்னா அல்லு அல்லது தள்ளுன்னு முடிஞ்சு அது என்னது தொழிற்பெயர் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இங்கே வந்து தொழிற்பெயரை பற்றி நம்ம டீட்டெயில்டாக வந்து கொஞ்சம் பார்ப்போம். உழவர் வந்து செய்யக்கூடிய தொழிலை வந்து என்ன சொல்கிறாங்க? உழுதல் அப்படிங்கிறாங்க. தையல்காரர் செய்யும் தொழிலை வந்து என்ன சொல்கிறாங்க? தைத்தல் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ உழுதல் தைத்தல் என்பன செயல்களின் பெயர்களாகவே வந்து அமைகின்றன. இப்படி ஒரு செயலின் அல்லது ஒரு வினையின் பெயராக வந்து அமைவது என்னது? தொழிற்பெயர். ஒரு செயல் அல்லது ஒரு வினை ஒன்றும் கிடையாதுங்க. செயலும் வினையும் ஒன்று தான். செயல்னாலும் வினைனாலும் ஒன்று தான். ஓகேவா? ஒரு செயலின் அல்லது வினையின் பெயராக வந்து அமைவது தொழிற்பெயர். தொழிற்பெயரை வந்து எண், இடம், காலம், பால் ஆகியவற்றை வந்து காட்டாது. இது முக்கியம். தொழிற்பெயர் வந்து என்னது? எண், இடம், காலம், பால் ஆகியவற்றை காட்டாது. அது வந்து படற்கை இடத்தில் மட்டுமே வரும். தன்னிலை, முன்னிலை, படற்கை அப்படின்ட்டு சொன்னோம்ல, அதில் வந்து படற்கையில் மட்டும்தான் வந்து என்னது தொழிற்பெயர் அப்படிங்கிறது வரும். படித்தல், ஆடல், நடிப்பு, எழுதல், பொறுத்தல் இது எல்லாமே வந்து என்னது? தொழிற்பெயரை வந்து விகுதி பெற்ற தொழில். ஓகே, இது வந்து எடுத்துக்காட்டு இதுக்கு. அதேமாதிரி தொழிற்பெயரை வந்து 3 இதாக வந்து பிரிக்கிறாங்க. தொழிற்பெயரை விகுதி பெற்ற தொழிற்பெயர், முதல்நிலை தொழிற்பெயர், முதல்நிலை திரிந்த தொழிற்பெயர் அப்படின்ட்டு 3 இதாக பிரிக்கிறாங்க. விகுதி பெற்ற தொழிற்பெயர், முதல்நிலை தொழிற்பெயர், முதல்நிலை திரிந்த தொழிற்பெயர் அப்படின்ட்டு 3 வகையாக வந்து பிரிக்கிறாங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா விகுதி பெற்ற தொழிற்பெயர். ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து பார்க்கக்கூடியது வந்து விகுதி பெற்ற தொழிற்பெயர். இதில் வந்து நடத்தல், உண்ணல், வாழ்வு, வாழ்க்கை. இதில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து அல்லு தள்ளுன்னு முடியல. அப்போ வந்து இங்கே நோட் பண்ணும் ஆகிய பெயர்களை கவனிங்கள். இதில் வந்து நட, உன், வாழ் அப்படின்ட்டுங்கிறது தான் இதோட என்னது? வினையோட முதல் பகுதி, வினையோட பகுதிகள். இதில் அல்லு ஃபர்ஸ்ட் இதுக்கு தள்ளு வருது. செகண்ட் இதுக்கு நடத்தல், உண்ணல், அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஊ வருது, அடுத்த கை. இவ்வாறு விகுதிகளோடு சேர்ந்து தொழிற்பெயராக அமைகின்றன. ஸோ தல், அல், ஊ, கை இதெல்லாம் வந்து விகுதிகளாக வந்து அமைஞ்சு இந்த இது வருது. மேலும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வினைப்பகுதியுடன் வந்து எவ்வளவு விகுதி வந்து சேரும் அப்படின்ட்டு இங்கே கொடுத்துருக்காங்க. தள்ளு, அல்லு, அம்மு, கை, ஐ, கை, வை, கூ, பூ, ஊ, தி, சி, வி, மை இது எல்லாமே வந்து என்னது? தொழிற்பெயரோட விகுதிகளாக வந்து வரும் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. இப்போ உதாரணத்திற்கு மறைவு அப்படின்ட்டு கொடுத்துட்டு இது வந்து டேஷ் அப்படின்னு கேட்டால் மறைவு நமக்கு வந்து தொழிற்பெயர் அப்படிங்கிறனால வந்து என்ன தெரியும்? இப்போ இந்த நடத்தல் கொடுத்தா தொழிற்பெயர் போட்டுருவோம், உண்ணல் கொடுத்தா தொழிற்பெயர் போட்டுருவோம். ஆனால் இதிலெல்லாம் மாட்டிக்கிடுவோம். இந்த வாழ்வு, வாழ்க்கை இதெல்லாம் வந்து தொழிற்பெயரா அப்படின்ட்டு மாட்டுவோம். இதெல்லாம் வந்து நீங்கள் எப்படி வச்சுக்கலாம்னா வாழ்கிறது அப்படிங்கிறது ஒரு செயல், வாழ்க்கை அப்படிங்கிறது ஒரு செயல். இந்த மாதிரி ஒரு செயலையோ அல்லது வினையோ குறிக்கக்கூடியது வந்து தொழிற்பெயருங்கிறத நீங்கள் நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்கன்னா இது வந்து செயலை குறிக்கிறதா வினையை குறிக்கிறதா, இது வந்து தொழிற்பெயர் மாதிரி இருக்கு அப்படிங்கிறத நீங்கள் கண்டுபிடிக்கணும். இல்லைன்னா இந்த விகுதிகள் எல்லாமே தெரிஞ்சிருக்க வேண்டும்.
தல் அல் அம் கை வை கு பு உ தி சி வி மை. ஓகேவா, இதெல்லாம் தெரிஞ்சுக்கும். அதுக்கு எடுத்துக்காட்டுலாம் இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்க. தருதல் அப்படிங்கிறது என்னது? தல்லில் முடியுது. கூறல் அல்லல் முடியுது. ஆட்டம் அப்படிங்கிறது அம்முல முடிகிறது. ஆட்டம் அப்படிங்கிறது என்னது? ஒரு செயல். விலை அப்படிங்கிறது என்னது? ஐயில் முடிகிறது. விலை அப்படிங்கிறது என்னது? ஒரு பொருளோட விலை. அதை வந்து நம்ம ஓகே, அதுவும் வந்து தொழிற்பெயர் தான். அடுத்து வருகை கையில் முடிகிறது. பார்வை வையில் முடிகிறது. போக்கு கூல முடிகிறது. நட்பு மறைவு மறதி உணர்ச்சி கல்வி செய்யாமை. இங்கே உள்ள எல்லா எழுத்துக்களுக்கும் வந்து இங்கே என்னது கொடுத்துட்டாங்க. இதுதான் வந்து இதை வந்து முடியுது. புரியுதா? இப்போ நட அப்படிங்கிறது என்னதுன்னா வினையோட பகுதி. அந்த வினையோட பகுதி கூட ஒரு தொழிற்பெயர் விகுதி வந்து சேர்கிறது. அதனாலதான் இது என்ன சொல்றாங்க? விகுதி பெற்ற தொழிற்பெயர் அப்படின்னு சொல்றாங்க. நம்ம பார்க்கக்கூடியது என்னது? விகுதி பெற்ற தொழிற்பெயரா. ஸோ இதுல வந்து தல் அப்படிங்கிறது நடல வந்து தல் அப்படிங்கிறது என்னது? விகுதி. ஸோ இந்த ரெண்டும் சேருவதனால இது வந்து என்னது? விகுதி பெற்ற தொழிற்பெயர் அப்படின்ட்டு இங்க கொடுத்துட்டாங்க. இது வந்து முதல் இது. இந்த இதெல்லாம் கொஞ்சம் நல்லா படிச்சு வச்சுக்கோங்க. ரெண்டாவது பார்ப்போமா? முதல் நிலை தொழிற்பெயர். வானில் இடி இடித்தது, சோறு கொதித்து வந்தது. இதுல வந்து பாத்தீங்கன்னா இடி கொதி அப்படின்ட்டு இந்த ரெண்டு சொல்லும் வந்து இடித்தல் கொதித்தல். ஓகேவா? இடி கொதி இந்த ரெண்டு சொல்லும் இடித்தல் கொதித்தல் இந்த சொல்லோட ஷார்ட் ஃபார்ம் வந்து கொடுத்துருக்காங்க. இப்படி வரக்கூடியது வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா முதல் நிலை தொழிற்பெயர். ஒரு கட்டளை மாதிரி வரும். இடி கொதி அப்படின்ட்டு ஒரு கட்டளை சொற்கள் மாதிரி வருது. என்னது? முதல் நிலை தொழிற்பெயர். அதற்கு தான் இங்க எடுத்துக்காட்டா கொடுத்துருவாங்க. செல்லம் ஒரு அடி அடித்தான். செல்லமாக ஒரு அடி அடித்தான். அடுத்த அறிஞர் அண்ணா தம் பேச்சால் புகழ் பெற்றார். இல்ல பாருங்க, புகழ்ந்தார். இந்த அடி புகழ் அப்படிங்கிறது என்னது? ஒரு கட்டளை சொல் மாதிரி முடிஞ்சு. இப்படி ஒரு விகுதி பெறாமலே முடிஞ்சிட்டுனா அடிக்கோடிட்ட சொற்கள் விகுதி பெறாமல் முடிகிறது. இப்படி விகுதி பெறாமல் வந்து தம் பொருளை வந்து உணர்த்தினா அது பேர் வந்து என்னன்னா முதல் நிலை தொழிற்பெயர். அதே முதல் நிலை திரிந்த தொழிற்பெயர் அப்படின்னா தமிழ் படிக்கும் பேரு பெற்றேன், உணவின் சூடு குறையவில்லை. இது வந்து ஆக்சுவலாக என்னன்னா இந்த பேரு சூடு அப்படிங்கிறது வந்து என்னன்னா பெரு சூடு தான். தமிழ் படிக்கும் பேரு பெற்றேன் அதை தான் வந்து நீண்டு ஒழிக்கிறது. குரில் அப்படிங்கிறது பெரு சூடு எனும் பகுதிகளின் முதல் எழுத்து நீண்டு பெரு சூடு அப்படின்ட்டு நீண்டு ஒழிக்கிறது. இப்படி நீண்டு ஒழிக்கிறதுனால என்ன வருதுன்னா அந்த சொற்கள் வந்து அந்த முதல் நிலை சொற்கள் தெரிவதனால் இதை முதல்நிலை திருந்த தொழிற்பெயர் அப்படின்ட்டு சொல்றாங்க. ஓகே, இப்போ உங்களுக்கு 3 கான்செப்ட் புரிஞ்சா? ஓகே, நான் அதை உங்களுக்கு சொல்றேன். ஃபர்ஸ்ட் வந்து என்னது? விகுதி பெற்ற தொழிற்பெயர். இந்த விகுதி பெற்ற தொழிற்பெயர் அப்படிங்கிறது நட அப்படின்ட்டு இருக்குது. கூட அந்த விகுதி வந்து ஓகே நகட அப்படின்ட்டு இருக்கிறது கூட ஒரு விகுதி வருது தல் அப்படின்ட்டு. அப்படி வருதுனால இது என்னது? நடத்தல் ஆயிருது. அதனால விகுதி வருதுனால இது என்னது? விகுதி பெற்ற தொழிற்பெயர். ரெண்டாவது பாத்தீங்கன்னா செல்லமாக ஒரு அடி அடித்தான். அடுத்து வானில் இடி இடித்தது. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா கொதி வந்தது. இந்த மாதிரி ரொம்ப ஷார்ட்டா இது கூட வந்து எந்த விகுதியும் இல்லை. இப்படி விகுதி இல்லாம இருக்கிறது வந்து என்னது? முதல் நிலை திரிந்த தொழிற்பெயர், முதல் நிலை தொழிற்பெயர். ஓகேவா? விகுதி இல்லாம இருப்பது என்னது? முதல் நிலை தொழிற்பெயர். மூணாவது வந்து பாத்தீங்கன்னா முதல் நிலை திரிந்த தொழிற்பெயர். தமிழ் படிக்கும் பேரு பெற்றேன். முதல் எழுத்து வந்து நீண்டு வருகிறதா, இது வந்து முதல் நிலை திரிந்த தொழிற்பெயர். அப்போ இது வந்து என்னது? நீண்டு வருதல். ஸோ இந்த மாதிரி வந்து எழுதி வச்சுக்கோங்க. இதில் வந்து எக்ஸாம்பிள் பாருங்க. விடு வீடு, மீன் மீன், கோல் கோல், உடன்பாடு உடன்பாடு. ஸோ இதெல்லாம் வந்து முதல்நிலை திரிந்த தொழிற்பெயர். பின்வரும் விகுதி பெற்ற தொழிற்பெயர் எது? படித்தல் அப்படிங்கிறது என்னது? விகுதி பெற்ற தொழிற்பெயர். இதில் தான் விகுதி இருக்கு. முதல்நிலை திரிந்த தொழிற்பெயர் என்னது? முதல்நிலை திரிந்த தொழிற்பெயர். இதில் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வந்து என்னது? இது வந்து கண்டிப்பாக வந்து இதுதான் விகுதி பெற்ற தொழிற்பெயர். நடு விழு அப்படிங்கிறதுலாம் வந்து என்னது? முதல்நிலை தொழிற்பெயர். முதல்நிலை திரிந்த தொழிற்பெயர் அப்படிங்கிறது என்னது? ஊரு தான். ஓகேவா? அடுத்தது பொறுத்துக. ஓட்டம். ஓட்டம் அப்படிங்கிறது என்னது? அம்முன்னு முடிகிறது. இப்படி அம்முன்னு முடிஞ்சுன்னா என்னது? அது விகுதி பெற்ற தொழிற்பெயர். பிடி. பிடி அப்படிங்கிறது முதல்நிலை தொழிற்பெயர். டக்குன்னு முடிஞ்சு. சூடு.
டெடியில் வந்திருக்கு. முதல் நிலை தெரிந்த தொழிற்பெயர்.